தொடர்ந்து ஏற்புரை நிகழ்த்துவதற்காக நர்சிம் அவர்கள் வருகிறார்கள். அவரை பற்றிய சின்ன குறிப்பை வாசிச்சிட்றேன். நர்சிம் சொந்த ஊர் மதுரை, வசிப்பது சென்னையில். 2007 தொடங்கி தொடர்ந்து முதன்மையான இதழ்களில் சிறுகதைகள் மற்றும் தொடர்கதைகள் எழுதிக்கிட்டே இருக்கிறார். மனித உறவுகளின் எழுத்தாளர் என்று பிரபஞ்சனால் பாராட்டப்பட்டவர். இவரது மதுரை கதைகள் பிரபலமானவை. ஐயனார் கம்மா, ஒரு வெயில் நேரம், பைத்திய காலம், மதுரை கதைகள், ஆட்டம், சூடு, நிகழ்ந்தாய் முகிழ்ந்தேன் ஆகிய சிறுகதை தொகுப்புகளும், தீக்கடல், தற்கொலைக்கு முயன்று தோற்றவன், காமத்தின் மீது பொழியும் மழை, உன்னோடான உரையாடல், காள் என்கிற கவிதை தொகுப்புகளும், அலப்பறை, சார்மினார் எக்ஸ்பிரஸ், குற்றப்பொய்கை, மிளிர்மண எழில்மதி ஆகிய நாவல்களும் இதுவரை வெளிவந்துள்ளன. ஐயனார் கம்மா என்ற சிறுகதை குறும்படமாக எடுக்கப்பட்டு ஃபெட்னா உட்பட பல விருதுகளை வென்றுள்ளது. இப்பொழுது கற்குளம் வழங்கிய நம்முடைய நர்சிம் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்த வருகிறார். உங்களுடைய கைத்தட்டல்களோடு. நேரம் ஆயிடுச்சு, விட்டுருவீங்கன்னு நினச்சேன். இந்த ஜிபிஎஸ்ஸை நம்பி அட்ரஸ் தேடி போகிற மாதிரி தான் ஏற்புரை அப்படின்றது. குழப்பி எடுத்துரும், அந்த மாதிரி தான். பயப்பட வேணாம், 2 நிமிஷம் தான். 3 கொஸ்டினுக்கு பதில் சொல்லிடுவோம். கற்று கணிந்தோறும் கணிந்து கற்றோரும் இருக்கும் எம் உன்னத்தியர் வண்ணதாசன் ஐயா இருக்கார். மாபெரும் சபை இது. ரொம்ப மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும். இந்த மகிழ்ச்சியவோ நெகிழ்ச்சியவோ நான் கொஞ்சம் கூட குறைச்சிக்கக்கூடாதுன்னா எதுவும் பேசக்கூடாதுன்றது தான் முக்கியம். ரகு நான் தான் அப்படின்றத சொல்லியிருந்தோம். எனக்கு உள்ளே இருக்கும் ஒரு ஆல்ட்ரீகோன்னு வச்சுக்கலாம் ரகுவை. என்னுடைய எல்லா கதைகள்லேயும் கதை சொல்லி நான், ஆனால் நான் சொல்ல நினைத்து நேரடியாக சொல்லாமல் சொல்லணுன்றது எல்லாமே ரகு மூலமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்பாவை கொண்டாடும் ஒரு நாள் உங்களுக்கு. எனக்கு இப்போ வரும்போது அவர்கிட்ட நான் 9 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்நேரம் உட்காந்துருப்பார், என்ன சொல்ல போகிறாரு, என்ன திட்ட போகிறாருன்னு பயந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஏன்டா பேப்பருக்கு பிடிச்ச கேடா 4 நாள் வரி தான் எழுதியிருக்கீங்க, முழுசாக எழுத மாட்டீங்களான்னு கேட்டார். இன்றைக்கி இந்த கற்குளம் தொகுப்புக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் வரும், அதுக்காக தான் காத்திருக்கேன். போய் கேட்போம் அவர்கிட்ட. சீரியஸ் நோட், இந்த தொகுப்பு இதுக்கு முன்னாடி என்னுடைய மிளிர் பதிப்பகம், உயிர்மை, டிஸ்கவரி எல்லாத்துக்கும் நன்றி. சந்தியா நடராஜன் சாருக்கு வந்து மிக நன்றியே சொல்லணும். ஏன்னா இந்த கற்குளம் தொகுப்பு வரும்போது அவர் ஒரு தடவை புரட்டி பார்த்துட்டு இதுக்கு ஒரு டேக்லைன் வேணும் அப்படின்னு கேட்டார். இந்த டேக்லைன் அவர் தான் செலக்ட் பண்ணார். அப்போயே சொன்னார், அந்த ஆடுகளை நிறையன்னு சொல்லுவார், என்னடே விருது வேணுமான்ற மாதிரி தான் என்னை பார்த்தாரு. இந்த 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 தொகுப்பு வந்து சில விருதுகள் பெறும் அப்படின்னு முதல் நாள் சொன்னார் நடராஜன் சார். அவருக்கு என் நன்றி. நண்பன் அதிஷா, அவன் வந்து இந்த புக்கை, எழுத்தாளர் அதிஷா, படிச்சுட்டு இந்த புக்கு வந்த புதிதில் ஒரு மணி நேரம் பேசி மிகச்சிறந்த சிறுகதை தொகுப்பு இது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஆரம்பத்திலே சொன்னதுனால நன்றி. அப்புறம் இன்றைக்கி ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது இந்த தொகுப்பு பற்றி பேசினவங்க, கண்மணி ராசா, அப்புறம் மணிமாறன் அண்ணன், தீன் சார். இவ்வளவு நுட்பமாக நான் யாரோ கதையை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியே தான் உட்காந்துருந்தேன். அவர் சொன்ன மாதிரி நான் எழுதலை, என்னால் அப்படின்னு ரொம்ப அவையடக்கமாக சொல்ல விரும்பலான்னாலுமே அதுதான் உண்மை அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி இங்கே நின்று ஏதோ பேசுகிறோம், ஏதோ எழுதியிருக்கோம் அப்படின்னா ஜாம்பவான்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப அமைதியாக இருக்காங்க. உண்மையிலே நான் கண்மணி ராசா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி, வண்ணதாசன் ஐயா வர்றாருனோடனே நான் ஏற்புரையை கிழிச்சு போட்டேன். ஐயோ அப்படின்னு. என்னங்க ஐயோன்றீங்க, அவர் முன்னாடி நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னா. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து நாங்கள் தான் கொண்டு போகணும். தனுமை, ஞானப்பனும் டீச்சரும் தனுமையும் அந்த கதையில் ஒரு சிறுகதை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்றது வந்து அந்த தனுமைன்னு ஒரே ஒரு கதையை மட்டும் நான் வந்து என்ன எழுத போகிறதுக்கு முன்னாடி, அதாவது கான்சியஸே இல்லாமல் பண்ணியிருப்பார். ஒரு பஸ்ஸு அந்த சத்தத்தோட ஊருக்குள்ளே வரும்.
அந்த பஸ்ஸு திருப்பி வெளியில் போகிறதுல கதையை முடிச்சிருப்பார். நீங்கள் அதை போய் படித்து பாருங்களேன். அதுக்குள்ளே இருக்கிற நுட்பங்கள், இவர் சொன்னார் என்னுடைய கதைகளில் இருக்கிற நுட்பங்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த செருப்பு போடும்போது அந்த விரல்கள் இருக்கிற இடம் பளபளன்னு இருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். அது நீ எத்தனை தடவை செருப்பு போடும்போது எனக்கு அந்த 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 வரிகள் நினைவுக்கு வரும். ஏன்னா ஒரு இப்போ நாள்பட்ட ஒரு செருப்பில் நம்ம விரல்களுடைய பளபளப்பு இருக்கும் அதில். ஸோ அதை எழுதியிருப்பார். ஒரு சிறுகதையோடைய கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு கட்டமைப்பை எப்படி அப்படின்னு நம்ம ஜாம்பவான்கள் எல்லாமே கூவலகிரி சாமி, கூப்பாராவோட விடியுமா கதையெல்லாம் அதையெல்லாம் தாண்டி நம்ம எழுதிட முடியுமா அப்படின்னு நினைத்த காலங்கள் இருக்குது. தனிமையை தாண்டவே முடியாதுன்னு நினைக்கிற நொடி இது. கூவலகிரி சாமி பசியை பற்றி ஒரு கதை எழுதியிருப்பார். ஸோ அந்த பசியோடைய கோர முகத்தை வந்து அந்த கதை நெடுக்க நம்மளை வந்து கூட்டு போய் கடைசியில் முடிக்கும் போது நமக்கு பசியோ அது பசியை பற்றியது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது அந்த கதையோடைய தோற்றமே மாறிடும். இந்த மாதிரி கனகாம்பரம் கூப்பாவரோட என்னுடைய அடுத்த நாவலை பற்றி முன்னுரையில் தமிழ்ச்செல்வன் சார் ஒன்று எழுதியிருப்பார். இந்த மனித உறவுகள் ஆண் பெண் உறவை பற்றி நான் அதில் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன்னு. கனகாம்பரத்தில் அவர் எப்போயோ பண்ணிட்டு போயிட்டார் அதெல்லாம் கூப்பாரா சார். ஸோ ஒன்றும் புதுசாக பண்ணிடலை, ஒன்றும் பெருசாக பண்ணிடலை. அதனால் ரொம்ப கூச்சமாகவும் பயமாகவும் பொறுப்பு அதிகமாகவும் இங்கே நிற்கிறேன். அப்பாவை கொண்டாடும் ஒரு மனிதன், எழுத்தாளர்ன்றதெல்லாம் விட்டுருங்க, அப்பாவை கொண்டாடும் மனிதன் நான் ரொம்ப இருமாப்பாக இருந்தேன். அதை வந்து பிரியா கண்ணன் வந்து இன்றைக்கி உடச்சிட்டார். நீலாம் இல்லைடா, உன்னோட நான் பயங்கரமான ஆள் அப்படின்னு. அது வந்து ஏன்னா இந்த கற்குளம் பின் அட்டையிலே நான் எழுதியிருப்பேன். இங்கே எல்லாமே தாய்மை அது இதுன்னு நம்ம சினிமாவில் இலக்கியத்தில் அம்மாவை பற்றி தான் போட்டுறோம். தந்தைமை அதுக்கு நிகரானதுன்னு வனதாசன் தான் திருப்பி நான் என் மார்பு காம்பில் பால் வந்தால் நான் கொடுத்துருவேன் அப்படின்னுவார். ஸோ தகப்பன்கள் வந்து ஒன்றும் சாதாரணம் கிடையாது இல்லையா அப்படின்றது வந்து ரகுவாகவும் நானாகவும் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய ஒரு வரி இருக்கும், ஒரு பெண்ணிடம் காமத்தையோ காதலையோ என்னால் எளிதாக சொல்லிவிட முடிகிறது, அப்பாவிடம் உங்களை பிடிக்கும்ப்பான்னு சொல்வதற்கு வெட்கம் தடுத்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வரைக்கும் அதான், திருச்சியிலேருந்து வர்ற வரைக்கும் ஏதாவது பேசணும், என்னென்னலாம் பேசணும்னு யோசிச்சுட்டே வருவேன். திண்ணையில் உட்காந்துருப்பார், என்னடான்னு வாரு, அவ்வளோதான் உள்ளே போயிடுறேன். இப்போயும் அதுதான் நடக்குது. ஸோ தந்தையை கொண்டாடும் ஒரு திருநாளாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிறுகதைகள், இலக்கியம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அப்பாவை கொண்டாடும் நாளாக ஞானத்தகப்பன் வண்ணதாசன் சார் முன்னாடி இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நேரமாகிவிட்டபடியாலும் மீண்டும் ஒரு முறை தீன் சாருக்கும் மணிமாறன் அண்ணனுக்கும் கண்மணி ராசா அவர் சொன்ன அந்த ஓவியன் கதையில் கடைசி வரியை வந்து நான் இப்படி முடிச்சிருப்பேன். அவன் வந்து அந்த பையன் வந்து ஸ்டோரி போர்டு ரைட்டராக போயிருப்பான் அவனால் வரைகிறதுனால. ஸோ அவன் வந்து அந்த புக்கை பார்க்கும்போது அதில் ஹீரோவாக காளிதாஸ் முகம்தான் இருக்கும்னு முடிச்சிருப்பேன். ஸோ அந்த கதையை படிக்கும்போது அதில் இருக்கிற அந்த என்னென்னமோ அதே தான், அந்த நிறைய பேசணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வார்த்தைகள் இல்லை, சொற்கள் இல்லை. எல்லோருக்கும் நன்றி. வண்ணதாசன் சாருக்கு என் வணக்கங்கள். போன வருஷம் அவர் விருது வாங்கினாருன்றதுக்காக பேச வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி அடுத்த வருஷம் என்னை நினச்சிடாதீங்க, எனக்கு பேச தெரியாது. சுந்தர்ராம் சார் சொல்கிற மாதிரி எழுதுபவன் பேசக்கூடாது, பிரபஞ்சன் சார் சொல்கிற மாதிரி டெக்ஸ்ட் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நம்புகிறவன். இதுவுமே ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த விருதை ஏற்றுக்கொண்டும் பிரியா கண்ணன் போன்ற தந்தையை கொண்டாடும் ஒருவருக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த நன்றியையும் ஏற்பையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நரசிம்மா அவர்களுக்கு நன்றி. நம்ம நரேந்திரகுமார் சார் சொன்ன மாதிரி இந்த எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய சிறப்பு பரிசையும் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருதையும் வழங்கியிருப்பதின் மூலமாக அப்பாவிற்கு ஒரு நல்ல படையலை கொடுத்திருக்கிறார்கள் இந்த பிரியா கண்ணனும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெரியவங்களும். அப்பாவிற்கு கொடுத்த படையலை அப்பா மனமுவந்து ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நரேந்திரகுமார் சார் சொன்னார். இவர்கள் எப்படி அந்த விருதையும் சிறப்பு பரிசையும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல் இந்த அரங்கத்தில் அப்பா இருந்து இந்த படையலை ஏற்றுக்கொள்வார் என்று நம்பிக்கையோடு சொல்லி வந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி சொல்லுவதற்காக இப்பொழுது ஸ்ரீ ராஜேந்திரா வருகிறார். நம்முடைய எஸ்ஏஆர் அவருடைய பேரன். அவர் நன்றியுரை சொன்னாதான்
ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸ்ரீ ராஜேந்திரா அவர்களை பலத்த கரவொலி கொடுத்து நன்றியுரை வழங்க வருமாறு. எங்கள் தாத்தாவின் நினைவேந்தல் நிகழ்விற்கும் SAR நினைவு இலக்கிய விருது வழங்கும் நிகழ்விற்கும் மா முத்தரசு ஐயாவின் பாராட்டு விழாவிற்கும் வருகை தந்த நிகழ்வை சிறப்பு செய்த மேன்மக்கள் அனைவருக்கும் என் நண்பார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.